ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ராக்ஷன் செகண்ட் பார்ட்டில் எப்படி ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றலாங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 1. இப்போ நம்ம 17/5ங்கிற ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறோம். இதுக்கு நம்ம முதல்ல 17/5 நார்மலாக டிவைட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும். அப்போது நமக்கு கோஷன் 3ன்னு ரிமைண்டர் 2ன்னு கிடைக்கும். ஸோ நம்ம 17/5ங்கிற இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை 3 × 2/5ன்னு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இப்போ நம்மளால் எழுத முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே டினாமினேட்டர் சேமாக தான் இருக்கும். இதில் 17/5ல் என்ன டினாமினேட்டர் இருக்குதோ அதே தான் 3 × 2/5லையும் கிடைக்கும். இந்த சின்ன ஐடியாவை நம்ம எப்பயுமே மறக்கக்கூடாது. டினாமினேட்டர் எல்லாத்துலேயுமே சேமாக தான் இருக்கும். நான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை எப்படி இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றலாங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 2. இப்போ நம்ம 4 × 5/6ங்கிற ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறோம். இதுக்கு முதல்ல 4ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதோட 5 ஆட் பண்ணணும். அப்போ நமக்கு 29/6ன்னு கிடைக்கும். டினாமினேட்டர் இதுலையும் சேஞ்ச் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக தான் மாறும்.